பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சவுச்சவ் பெங்களூர் கத்திரிக்காய் சவுச்சவ் கூட்டு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சிறுபருப்பு கொஞ்சம், காராமணி தட்டைப்பயிறு சிவப்பு காராமணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம குக்கரில் போட போகிறோம். 200 ml தண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 200 ml வாட்டர் குக்கரில் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆனியன், டொமேட்டோ, இது கூட அந்த காராமணி, சிறுபருப்பு எல்லாத்தையும் ஒன்றா இப்போது குக்கரில் நான் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சு இப்போ கரெக்டாக வந்து அது கூட வந்து என்னென்ன சேர்க்குறேன், இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். கூட வந்து இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டோன்னுட்டு அதுங்காட்டியும் இந்த சவுச்சவ் பெங்களூர் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே கூட்டு பண்ணும் பொழுது சிறுபருப்பு கூட பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்க்கலாம், இல்லை இந்த தட்டைப்பயிறு சிவப்பு காராமணி சேர்க்கலாம், அப்படின்னா ராஜ்மா சேர்க்கலாம், மூக்கடலை சேர்க்கலாம். இப்படி எதுனா ஒரு தானியத்தையும் கூட சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்திக்கும் நல்லதாக இருக்கும். சிறுதானியங்கள் எதுனா ஒன்று சேர்த்து நம்ம செய்யலாம். இது மாதிரி இப்போ இந்த காயை கட் பண்ணி பெங்களூர் கத்திரிக்காய் சவுச்சவ் வந்து கட் பண்ணியாச்சு. இதையும் குக்கரில் சேர்க்குறேன். நான் சேர்த்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். கூட வந்து வீட்டில் எப்பொழுதுமே நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, வீட்டில் தனியாக வீட்டுக்குன்னு தனியாக மிளகாலாம் சேர்த்து அந்த மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கணும். நம்ம கிளறி விட்டுட்டு கரெக்டாக 10 minutesல இது இந்த வெஜிடபிள் ரெடி ஆகிடும். இப்போ 2 விசில் நம்ம போடணும். 2 விசில் போட்டாலே கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது குக்கரை நான் வந்து உப்பு, மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், கூட வந்து சிறுபருப்பு, காராமணி எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னொரு டைம் எல்லாம் எப்படி பாருங்கள். இது வந்து என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு பாருங்கள். இது சவுச்சவ் கூட்டு பண்ணுறேன் நான் வீட்லேயே. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். தக்காளி, வெங்காயம், சிறுபருப்பு 50 கிராம், காராமணி 50 கிராம் சேர்த்துருக்கேன். சிவப்பு காராமணி, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ராஜ்மான்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், இதை தட்டைப்பயிறு. இது சவுச்சவ் வந்து கட் பண்ணி கூட்டுக்காக சேர்த்துருக்குறேன். ஆனியன் எல்லாமே போட்டு வைக்குவேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன். போட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 minutesல 2-3 விசில்ஸுக்கு மேலே போடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிரும். நம்ம வந்து கரெக்டாக வந்து 3 விசில் போடலாம், இல்லை 2 விசில் போடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரில் ரெடியாக அது வச்சுருக்குறேன். கொஞ்சம் நேரம் ஆனதும் 5 minutesல வந்து கூட்டு ரெடி ஆகிடும். அதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். அடுத்தது தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். தாளிப்புக்கு வந்து தேவையான பொருள் எண்ணெய், கடுகு, ஒரு 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தாளிச்சிடணும். இப்போது தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. 1 minute. இது கூட வந்து இப்போ தாளிப்புக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளித்த பிறகு 3 விசில் வந்த பிறகு தான் தாளிக்க போகிறோம். இருந்தாலும் வீடியோக்காக நான் இப்போவே தாளிக்க இது பண்ணுறேன். இப்போ தாளிப்பு இது தட்கா பேன் வச்சுருக்கிறேன். இதை வச்சுட்டு
கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். தாளிப்புக்கு தேவையானது பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பேன் காஞ்சதும் எண்ணெய் விடணும். எண்ணெய் போட்டு கடுகு போட்டுறேன். இப்போது தட்கால் பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் பூண்டு சேர்க்க போகிறோம். நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு. பூண்டு போடுறேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ராஜ்மா போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஜீரண சக்தி ஆகும். இருந்தாலும் அது கால் குடைச்சல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பெருங்காயம் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கால் வலி பிரச்சனை, அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன் தாளிப்பு பேனில். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரும் வந்து 3 விசில் வந்துருச்சு. நீங்கள் இது தாளிப்பு ரெடி பண்ணுறதுனாடி 3 விசில் குக்கரும் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிப்பை கொட்டி ரெடி பண்ணோம்னா இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சவுச்சவ் கூட்டு வந்து ஒரு ரசம் சாதத்து கூடயோ இல்லை ஏதாவது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையான கூட்டு, ஆரோக்கியமான கூட்டு. இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மூணு விசில் முடிஞ்சிருச்சு. 3 விசிலுன்றது 4 விசிலும் வந்துருச்சு. இது ஒரு 2 மினிட் வந்து குக்கர் வந்து கொஞ்சம் இது ஆகட்டும். அதுக்காக நான் இப்போ வெயிட் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே வீட்லேயே ஒரு ரசம் சாதத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு டிஃபன் இட்லி தோசை கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த டயபெட்டிஸ்காரங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இது ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களாம் இந்த சவுச்சவு வந்து நிறைய சேர்த்துக்கணும். ஜீரண சக்திக்கு ரொம்ப நார்ச்சத்து உள்ள பொருள் இது. அது கூட தானியமும் நம்ம சேர்க்கறதுனால ஆரோக்கியமான பொருளாக இது விளங்குது. அதுக்காக தான் நான் இதை வீட்டில் உங்களுக்கு நீங்கள் பண்ணி செஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இதை நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போடுறேன். இப்போ குக்கர்லேருந்து நான் கேஸை ரிமூவ் பண்ணுறேன். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்கறதுக்காக தேங்காவும் நான் திருவுறேன். இது கூட வந்து அந்த தாளிப்பு சேர்த்து பண்ணி தாளிச்சிட்டு தேங்காய் பூ சேர்த்து நம்ம பரிமாறினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தாளிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ராஜ்மாலாம் வெந்துருச்சு. இது இன்னும் இந்த ராஜ்மா வந்து எப்பயுமே நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா சிறுபருப்பு கூட குழஞ்சி வேகும். அதுக்காக நம்ம சேர்க்கணும். ஆனால் இது நான் வீடியோக்காக வந்து இப்போ போட்டதுனால ஊற வச்சு சேர்க்கலை, அப்படியே போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடணும் தாளிச்சிட்டு. அப்போ வந்து நல்லா குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு. தாளிப்பு சேர்க்குறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா கூட அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும். நல்லா காய் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பெருசு பெருசாக. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காய் வந்து சிறுசாக வேணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். என்ன காயின்னு கண்டுபிடிக்காத அளவுக்குலாம் கட் பண்ணி போடுறாங்க இப்போ. அந்த மாதிரி நீங்கள் வேணுன்ற சைஸுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எப்பயும் போடுற மீடியமான சைஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கூட்டு ரெடி ஆகிடுச்சு.
எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த கூட்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுறதுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பரிமாறுறேன்னு பாருங்கள். இப்போது இது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ட்ரை ஆகட்டும் தண்ணி அப்படின்ட்டு நான் வச்சுருக்கிறேன். கூட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கூட தேங்காய் பூ நம்ம சேர்க்கணும். தேங்காய் பூ வந்து கூட்டுலேயே நம்ம சேர்த்தும் பண்ணி போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். பாருங்கள், தேங்காய் பூ சேர்த்துட்டேன். தேங்காய் பூ சேர்த்து கிளறி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட்டு நீங்களும் வீட்டிலையே பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சாப்பிட வைங்க. எல்லோரும் வீட்லேயே இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தவறாமல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சேனல். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். வீட்லேயே எல்லோரும் செய்யணும், எல்லோரும் செஞ்சு பயன்படணுன்றதுக்காக போடுறேன். நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் போடுறேன். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.